லஞ்சம் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான இந்த வழக்கு கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் இதனை விசாரிப்பதற்கு தன்னால் முடியாதென்றும் திலீன கமகே தெரிவித்தார். இதற்கு பொருத்தமான நீதிபதி ஒருவரை நியமிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். 9 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஸ்லோச்சன கமகே மற்றும் வர்த்தகர் ஒருவர் கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். கோட்டை மாதிவெல பகுதி நபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டுக்கு ஏற்ப இவர்கள் கைது செய்யப்பட்டனர். முறைப்பாட்டாளரின் உறவினர் ஒருவருக்கு சொந்தமான டொரிங்டன் ஒழுங்கையில் உள்ள காணி ஒன்று நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது. அந்த காணிக்கான நஷ்டீட்டை துரிதமாக பெற்றுக்கொள்ள உதவுவதாக தெரிவித்து இந்த லஞ்சம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் டிசில்வாவுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டது. 5000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளிலும் அவரை விடுதலை செய்ய ரத்தினபுரி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரதி மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் பிரிவிக்க கூடாது என உத்தரவிடப்பட்டது. 14 கோடி ரூபாய் பெறுமதியான மாணிக்கக்கல் உள்ளிட்ட சொத்துக்களை பலாத்காரமாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நெவில் டிசில்வாவுக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது.